அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 15/2/2024 வியாழக்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் நேற்று தமிழகத்தில் அதிகபட்சமாக ஈரோடு மாவட்டத்தில் 37.2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இலங்கைக்கு தெற்கு பகுதியில், அதாவது இலங்கையிலிருந்து தெற்கு பகுதியில் அம்பன்தோட்டா பகுதியிலிருந்து 955 கிலோமீட்டர் தொலைவில் நீடிக்கிறது காற்று சுழற்சி. இது மேலும் அடுத்த 24 மணி நேரம் மேற்கு நோக்கி நகரக்கூடும். காற்று சுழற்சி என்பதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள தனியார் வானிலை ஆய்வாளர்கள் மற்றும் இந்திய வானிலை மையத்தால் கூட அறிக்கை வழங்க முடியாது. நம்முடைய சேனலில் தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும். வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் உயரழுத்தத்தின் தாக்கமும் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை மேற்கத்திய இடையூறின் தாக்கம் பதிவாகி வருகிறது. வட மாநிலங்களில் வரும் நாட்களில் மேற்கத்திய இடையூறு காரணமாக மழைப்பொழிவு மற்றும் பனிப்பொழிவு தீவிரமடையக்கூடும். இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள வேண்டும். முடிந்தால் நாளை ஆய்வு செய்து அறிக்கை வழங்குகிறேன். அதே சமயத்தில் இன்று அதிகாலை நேரத்தில் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் அதிகாலையில் கடுமையான மூடுபனியும் பிற மாநிலங்களில் ஆங்காங்கே மூடுபனி பதிவாகி இருக்கும். தமிழகம் பொறுத்தமட்டில் ஆங்காங்கே தான், அதாவது தமிழகத்தில் ஆங்காங்கே தான் மூடுபனி பதிவாகி இருக்கும். இருந்த போதிலும் நள்ளிரவு அதிகாலையில் குளிரின் தாக்கம் பதிவாகி இருக்கும். கடல் சார்ந்த அலைவுகள் எதுவும், அதாவது அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், வங்கக்கடலில் நீடிக்கவில்லை. அனைத்தும் தெற்கு இந்திய பெருங்கடலில் நீடிக்கிறது. அதே சமயத்தில் பிப்ரவரி 28 முதல் மார்ச் 5 வரை இந்திய பெருங்கடல் ஒட்டிய வங்கக்கடலில் ராஸ்பி அலைவின் தாக்கம் வரக்கூடும். அதே போல் நேற்று இரவு நேரத்தில், நேற்று இரவு 7:23 மணி அளவில் அஸ்ஸாம் மாநிலத்தில் 3.70 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. சூரியனின் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டிற்கு தெற்கு பகுதியில் நீடிக்கிறது. இது மார்ச் 20ஆம் தேதி வாக்கில் நிலநடுக்கோட்டை சூரியனின் குத்துக்கதிர் பதிவாகும். அதன் பின்னர் தமிழகத்தில் வெப்பநிலை மேலும் உயரக்கூடும். செங்கல்பட்டு மாவட்டத்தை அடிப்படையாக கொண்டு சூரியனின் உதயம் மறைவு எப்போது என செங்கல்பட்டு மாவட்டத்தை அடிப்படையாக கொண்டு சூரியனின் உதயம் மறைவு, அதே போல் சந்திரனின் உதயம் மறைவு எப்போது என பொறுத்த மட்டில் சூரியன் உதயம் காலை 6:32 மணி அளவிலும், காலை 6:32 மணி அளவில் உதயமாகி இருக்கும். மாலை 6:15 மணி, மாலை 6:15 மணிக்கு மறையும். சந்திரன் காலை 10:37 மணிக்கு உதயமாகி இரவு 11:34 மணிக்கு மறையும். இன்று சந்திரன் 35% அளவுக்கு தென்படும். வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்தமட்டில் பிப்ரவரி 15 பொறுத்தமட்டில் வட உள் மாவட்டங்கள், டெல்டா, கொங்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பதிவாகும். அதாவது குறிப்பாக செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் வட உள் மாவட்டங்களான காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சியின் கிழக்கு பகுதி, அதாவது உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் டெல்டாவான கடலூர்,
மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கொங்கு மாவட்டங்களில் கொங்கு மாவட்டங்கள் பொறுத்தமட்டில் திண்டுக்கல் மாவட்டங்கள், திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களில் புதுக்கோட்டை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. கொங்கு மாவட்டங்கள் பொறுத்தமட்டில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நீடிக்கும். புதுச்சேரி, காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதே போல் பிப்ரவரி 19 வரை பெரும்பாலும் வறண்ட வானிலை நீடிக்கும். ஆங்காங்கே தான் லேசான மழை பொழியும். இதன் காரணமாக தினசரி மழைப்பொழிவு வாய்ப்பு எங்கே என பொறுத்தமட்டில் தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும். அதாவது பிப்ரவரி 15 பொறுத்தமட்டில் பிப்ரவரி 15 ஆங்காங்கே மழை பதிவாகும். அதே சமயத்தில் பிப்ரவரி 16, 17, 18, 19 தேதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை காணப்படும். அதாவது பிப்ரவரி 16, 17, 18, 19 தேதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை காணப்படும். ஆங்காங்கே மழை பொழியும். பிப்ரவரி 20, 21, 22, 23, 24 தேதிகளில் கடலோர மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாகும் மழைப்பொழிவு. வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி ஆய்வு செய்து வழங்கும் அறிக்கையை கேட்க வேண்டும். வெப்பநிலை பொறுத்தமட்டில் தருமபுரி, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், தேனி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் புதுச்சேரி, காரைக்காலில் 29 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் பதிவாகக்கூடும். இலங்கையில் தெற்கு மாகாணங்களில் மட்டும் சற்று பரவலாகவும் பிற மாகாணங்களில் ஓரிரு இடங்களில் மழை பொழியும். அம்பாறை மற்றும் கண்டி இடைப்பட்ட பகுதியில் பரவலாக மழைக்கு வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் விட்டு மழை பதிவாகும். விவசாயிகள் பொறுத்தமட்டில் வானிலை தினசரி மாறுதல் அடையும் என்பதால் தினசரி ஆய்வு செய்து வழங்கும் அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்ய வேண்டும். தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.